ஸ்டேட் சீரீஸோட டே 1, அதாவது இன்றைக்கி நம்ம கேரளாவோட ஸ்பெஷலான பழம்புரி தான் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நேந்திர வாழைப்பழம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வாழைப்பழம்னாலும் எடுத்துக்குவாங்க. நாங்கள் 3 வாழைப்பழம் எடுத்து தோலை உரித்து வச்சுக்கலாம். வாழைப்பழத்தோட தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறம் அதை நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணணும். நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம், ஏன்னா எங்கள்கிட்ட சின்ன கடை தான் இருக்குது. உங்கள்கிட்ட நல்லா பெரிய கடையாக இருந்தால் நீங்கள் பெருசு பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பழபுரி செய்கிறதுக்கு நம்ம பேட்டரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மைதா மாவு தேவையான அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவு எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சர்க்கரை வேணுமோ, நாங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த சர்க்கரை வேணுமோ அந்த சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரும் வாழைப்பழமும் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ வாழைப்பழத்தை பேட்டரில் போட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு வறுக்கலாம். இப்போ நம்மளோட பழபுரி ரெடி ஆயிருச்சு. அடுத்த ஸ்டேட் சீரீஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.